ஸ்ரீ மோட்டார் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ரொம்ப நாளாக லோ பட்ஜெட் ஆம்னி போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எந்த வண்டி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்னி 2006 மாடலு, 3 ஓனரு, எஃப்சி 2026 வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸு 7 மாதத்துக்கு இருக்குது. பேட்ரி நல்ல கண்டிஷனு, எம்பிஎஃப் இன்ஜின், சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. எல்பிஜி என்டாஸ்மெண்ட் மட்டும் கிடையாது. எல்பிஜி இருக்குது, என்டாஸ்மெண்ட் மட்டும் கிடையாது. வண்டி இன்ஜின்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். பாடி மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன அரிச்சல் பொரிச்சலோடு இருக்கும். இப்போ நம்ம பாடி அவுட்லைன் பார்க்கலாம் வாங்க. பாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். வண்டி ஓட்டம்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. வெயிலே நிப்பாட்டி வச்சதுனால அந்த பொரிச்சல் மாதிரி தெரியுது. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல ஒரு சின்ன பொரிச்சல் இருக்கும். மேலே அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொரிச்சல் இருக்குது, காமிக்கிறேன். மற்ற சேனலில் மாதிரி கொஞ்சம் பொரிச்சல் இருக்கிற மாதிரி சும்மா வாயில் சொல்லிட்டு வர்றதில்ல. உங்களுக்கு வீடியோலேயே உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன், பாருங்கள். இங்கே போல்ட் ஒன்று கட் ஆகிருக்கு, அதை பற்ற வச்சுருக்காங்க. எல்பிஜி ஃபிட்டடு. எல்பிஜி பார்த்தீங்கன்னா புதுசாக போட்டிருக்காரு, செகண்ட்ஸில் எதுவும் வாங்கி போடல. பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் கொஞ்சம் பொரிச்சல் இருக்குது. கீழே இந்த ஸ்லைடிங் டோர் இடத்துல இந்த இடத்துலையும் கொஞ்சம் பொரிச்சல் இருக்குது. கீழே பாருங்கள், இங்கே இந்த இடத்துல கொஞ்சம் பொரிச்சல் இருக்குது. அது எந்த அளவுக்கு இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. வண்டி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் கொஞ்சம் பொரிச்சல் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி போஸ்ட்டில் எதுவும் அடிபடாத வண்டி. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ளோர் மேட் போட்டிருக்காரு வண்டிக்கு. உள்ளேயெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் தெளிவாக இருக்கும். சீட்டு கொஞ்சம் டேமேஜ் இருக்குது. அடுத்து இன்ஜின் ரூம் கண்டிஷன் காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி எல்பிஜி புதுசாக வாங்கி போட்டிருக்காரு. கஸ்டமர் செகண்ட்ஸில் எதுவும் வாங்கி போட கிடையாது. என்டாஸ்மெண்ட் மட்டும் கிடையாது வண்டியில். இன்ஜின் ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்கும். மற்றபடி உள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே உள் சைடில் எங்கேயுமே அரிச்சல் பொரிச்சல் எங்கேயுமே கிடையாது. அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வண்டி ஓட்டம்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும். பாருங்கள், ஒரு சுட்டு ஆயில் லீக்கெலாம் கிடையாது வண்டியில். அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா வண்டியோட டயர் கண்டிஷன் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம டயர் கண்டிஷன் பார்த்தாச்சு. வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சைலன்சரில் ஒரு சின்ன ஓட்டம் மட்டும் இருக்கும். அதனால் சைலன்சர் நாய்ஸ் மட்டும் வரும் வண்டியில். மற்றபடி இன்ஜின் பிக்கப் எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டியில். சைலன்சர் ஓட்ட, அதனால் உங்களுக்கு சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ இந்த வண்டியில் இன்ஜின் கண்டிஷன், வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிட்டேன், டயர் கண்டிஷனும் காமிச்சிட்டேன், பாடி கண்டிஷனும் காமிச்சிட்டேன். வண்டி பார்த்திங்கன்னா அடிபடாத வண்டி. ஒரு ரொம்ப யூசேஜெலாம் வண்டி கிடையாது. வண்டி பார்த்திங்கன்னா வெயிலே நிற்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. மற்றபடி வண்டி லோ யூசேஜ் வண்டி தான். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் 70 ரூபா போட்டிருக்காரு. நீங்கள் உடுமலையில் இருந்தீங்க அப்படின்னா, உடுமலையில் நீங்கள் வண்டி எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த ஃபைனான்ஸ் அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வெளியூர் அப்படின்னா இந்த ஃபைனான்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் வண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். 2006 மாடல், எம்பிஎஃப் இன்ஜின், பெட்ரோல், எல்பிஜி ரெண்டுமே இருக்குது. என்டாஸ்மெண்ட் இல்லை. எஃப்சி 2026 வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸ் 7 மாதத்துக்கு இருக்குது. பேட்ரி நல்ல கண்டிஷன் தான். டயர் 4மே ஒரு 50% இருக்கும். பாடி தெளிவான பாடி தான். ஒரு லோ யூசேஜ் வண்டி தான் வண்டி. இப்போ இந்த வீடியோலேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த வண்டியோட கண்டிஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கஸ்டமர் கோட் பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1,10,000 ரூபா. நீங்கள் 1,10,000 ரூபான்னா ஜாஸ்தியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். எதனாலனா, இப்போ வண்டியோட ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு வண்டியோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா 80 ரூபா இருக்குன்னா 20 ரூபா சேர்த்து தான் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 80 ரூபா சொன்னால் 80 ரூபாயிலிருந்து கீழே தான் அமௌண்ட்டு கம்மியாக வருவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அதனால தான் உங்களுக்கு 1,10,000 ரூபா சொல்லியிருக்கோம். மற்றபடி இதில் பார்கெயின் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. வாங்க, பெஸ்ட்டான ஆஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெஸ்ட்டாக ஆஃபர் பண்ணி கொடுக்குறது தான் நம்ம ஸ்ரீ மோட்டார்ஸ் எல்லாத்துக்கும் பண்ணிகிட்ருக்கோம்.
வீடியோ பார்த்துட்டு என்னோடய நம்பருக்கு கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலையில் நம்ம ஸ்ரீமுடாஸ் ஒர்க் ஷாப்பில் தான் வண்டி நிற்கிது. நம்ம ஒர்க் ஷாப்போட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே உங்களுக்கு கொடுத்துட்றேன். வாங்க, பெஸ்ட்டான ஆஃபர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.